அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவுமே ஈஸியாக டேஸ்டியாக கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் இப்போ ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போனதும் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ எண்ணெயிலே இது நல்லா கிளறி விட்டதும் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கிளறி விட்டதும் இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டதும் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து கத்திரிக்காய் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கத்திரிக்காய் நம்மளுக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் 20 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை நான் அரைச்சி அது பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடலையோட பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கும். இதை சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.